வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி. உடலை அறிவோம், அவற்றில் ஜீரண மண்டலம். நாம் உண்ணும் உணவையும் தண்ணீரையும் ஜீரண உறுப்புகள் மூலம் உடல் சக்தியாக மாற்றிக் கொடுப்பது ஜீரண மண்டலத்தின் பணியாகும். வாய் முதல் உணவு குழல், இரைப்பை, ஜீரண நீர் சுரப்பிகள், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், குதம் வரை உணவு பாதை அமைந்துள்ளது. வாயில் போட்ட உணவானது நீண்ட நேரம் நன்றாக மெல்லப்படும் போது அதிகமான உமிழ்நீருடன் கலந்து காரத்தன்மையை, அதாவது ஆல்கலின் உடைய கூழாக மாறி முதல் கட்டண ஜீரணம் தொடங்குகின்றது. உணவு குழல் வழியாக இரைப்பையை அடைந்து அங்குள்ள அமிலமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், மியூசின் போன்ற ஜீரண நீர்களுடன் கலந்து நன்றாக அரைக்கப்பட்டு அமிலத்தன்மையுள்ள ஆசிட் கூழாக மாறி இரண்டாவது கட்ட ஜீரணம் நடைபெறுகின்றது. சிறுகுடலில் கல்லீரலிருந்து வரும் பித்தம் பைல், கணையத்திலிருந்து வரும் கணைய நீர் பான்கிரியாட்டிக் ஜூஸ் மற்றும் சிறுகுடலில் இரு சுரக்கும் ஜீரண நீர் இவைகளுடன் கலந்து முழுமையான ஜீரணம் நடைபெற்று சிறுகுடலில் உள்ள உட்புற சுவர்கள் மியூக்கஸ் மெம்பரேன் மூலம் கிரகிக்கப்பட்டு இரத்தத்துடன் கலக்கிறது. பிறகு கல்லீரலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு சர்க்கரை, புரதம், கொழுப்பு, தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களாக பிரிக்கப்படுகின்றன. அதன் பிறகு ரசம், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்து, நாதம் என்ற 7 தாதுக்களாக மாற்றமடைகிறது என்று மகரிஷி கூறுவார்கள். ஜீரணிக்கப்பட்ட உணவு போக மீதியுள்ள கழிவுப் பொருள் பெருங்குடல், மலக்குடல், குதம் வழியாக வெளியேற்றப்படுகிறது. நன்றாக பசித்த பின் உண்ணுகின்ற உணவை மனம் ஒன்றி சுவையை உணர்ந்து அமைதியான மனதுடன் நல்ல சூழ்நிலையில் நன்றாக நீண்ட நேரம் மென்று பிறகு உண்ண வேண்டும். இரைப்பையில் உணவு, தண்ணீர், காற்று, வெப்பம், உடல் சூடு, வெற்றிடம் ஆகிய 5 பூதங்களின் இணக்கமான ஒரு கலவை இருக்குமாறும் அதனால் பொருத்தமான சூழ்நிலை இரைப்பையின் உள்ளே இருக்குமாறும் அளவோடும் முறையாகவும் உண்ண வேண்டும். அப்போதுதான் ஜீரணம் நன்றாக நடைபெற்று உணவு உடல் சக்தியாக முழுமையாக மாறும். இவற்றில் காற்று, வெப்பம், நீர் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் தான் உடலில் ஜீவகாந்தம், மின்சார காந்தம் மற்றும் ரசாயன காந்த மாற்றங்களை ஏற்படுத்தி உடல் இயக்கத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கின்றது. இதனைத்தான் சித்த வைத்தியத்தில் வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் என்று கூறப்படுகிறது. முழுமையான ஜீரணத்திற்கு பிறகு மீதமுள்ள கழிவுகளான மலம் சிக்கல் ஏதும் இல்லாமல் வெளியேற்றப்பட வேண்டும். மலச்சிக்கல்தான் நமது உடல் நலக்கேட்டிற்கு அடிப்படை காரணம். ஆண் பெண் உடலுறவின் போது மலக்குடலில் மலமும் சிறுநீர் பையில் சிறுநீரும் தேங்கி இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு உடல் நல குறைபாடு ஏற்படும் என அருட்தந்தை கூறுவார். பற்களின் அமைப்பும் சிறுகுடலின் நீளமும் மனிதன் சைவ உணவை உண்பதற்கு ஏற்றவாறுதான் இயற்கையில் அமைக்கப்பட்டது. கால் பாதத்தில் பின்பகுதியில் இருந்து நடுப்பகுதி வரையிலும் அதன் மத்தியிலும் மற்ற 2 பக்கமும் அக்குப்ரெஷர் கொடுத்து அழுத்தி விடும் போதும், வயிற்றுப்பகுதியில் தொப்புள் பகுதியில் அக்குப்ரெஷர் கொடுத்து அழுத்தி விடும் போதும் சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம் போன்ற உறுப்புகள் தூண்டிவிடப்பட்டு நன்றாக வேலை செய்கின்றன. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம்.
தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு உடலை அறிவோம். ஜீரண மண்டலம். நமது உடலிலே பல்வேறு வகையான இயக்க தொகுப்புகள் இருக்கிறது. அதைத்தான் மண்டலங்கள் என்று நாம் பிரித்து உணர்ந்து கொள்கிறோம். அதாவது சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இப்படியெல்லாம் பல்வேறு வகையாக விஞ்ஞானம் அதை பிரித்து உணர்கிறது. இவற்றில் மிக 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 வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒரு மண்டலம் என்று சொன்னால் அது ஜீரண மண்டலம். இது இன்றியமையாத மண்டலம் என்று சொல்வது மட்டுமல்ல, நமது வாழ்வில் உடல் ரீதியான அந்த துன்பம், மன ரீதியான துன்பமும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த துன்பம் அதிகமாக உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இடமும் இந்த இடமாகத்தான் இருக்கிறது. இந்த ஜீரண மண்டலம் சரியாக செயல்படாத நிலையில்தான் நோய் என்பதே தோன்றுகிறது. அதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம். அஜீரணம் என்பதுதான் நோய்களுக்கெல்லாம் மூலம் என்று சொல்லுகிறோம். இன்னும் அந்த அஜீரணம் என்பதை ஒட்டி மலச்சிக்கல் என்பதனால் வரக்கூடிய நோய்கள் நிறைய, பெரும்பாலான நோய்கள் இருக்கிறது. அப்போ இந்த ஜீரணம், மலச்சிக்கல், இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அந்த ஜீரணம் சரியாக நடைபெறவில்லை என்று சொன்னால் அங்கு மலச்சிக்கல் என்று ஏற்பட்டு விடுகிறது. மலச்சிக்கல் என்பது மனச்சிக்கலுக்கும் வழிவகுக்கும். மனச்சிக்கல் என்பதும் மலச்சிக்கலுக்கும் வழிவகுக்கும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரி, ஆக இந்த ஜீரண மண்டலம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது? இப்பொழுது இன்றைய சிந்தனையிலே அந்த உணவும் நீரும், அந்த வாயில் போட்டப்பட்ட உணவும் நீரும் அந்த மலக்குடல் வரும் வரை என்னென்ன மாற்றங்களெல்லாம் அடைகிறது, என்னென்ன நிகழ்வுகளெல்லாம் நடக்கிறது என்று பட்டியலிட்டு இப்பொழுது நாம் சிந்தித்து இருக்கிறோம். இப்போது இது இந்த இயக்கம் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய இயக்கமாக இருக்கிறது என்று கேட்டால், நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுவோம், நமக்கு ஆற்றலை கொடுப்பது இதுதானே, சக்தியை கொடுப்பது இதுதானே என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். என்ன என்று சொன்னால், இந்த உணவும் நீரும் மட்டும்தான் நமக்கு சக்தி கொடுக்கிறது என்று ஒரு ஒரு புரிதல் மனிதனிடம் இருக்கிறது. இதுதான் உண்மையா என்று கேட்டால், மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், உணவு நீர் இரண்டும் சக்தியை கொடுக்கிறது. அதற்கும் மேல் இந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் என்பதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள், அவற்றிலிருந்து வரக்கூடிய ஆற்றலும் நமக்கு சக்தியை கொடுக்கிறது என்பதும் உண்மை. ஆனால் நாம் இந்த பூமியிலிருந்தும் பிரபஞ்சத்திலிருந்தும் வரக்கூடிய ஆற்றலை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்காக அதற்கான தகுதியை நாம் இழந்து விடுகிறோம். அதற்கான ஒரு இடைவெளியை நாம் கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. அப்போ
அந்த சக்தி வரும் பொழுது அது நேரடியாக சக்தியாக நமக்குள்ளாக வந்துவிடும். ஆனால் இந்த உணவு மூலமாகவும் நீர் மூலமாகவும் வரக்கூடியது அது முறையாக ஜீரணம் செய்யப்பட்டால்தான் அது சக்தியாக மாறும். சக்தியாக மாறுவதற்கு உரிய உணவையும் நீரையும் நாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம். நேரடியாக வரக்கூடிய சக்தியை நாம் பெறுவதற்கு நாம் என்ன பண்ணுறதில்லை, இடம் கொடுப்பது இல்லை. இதுதான் மனித குலத்தின் ஒரு அறியாமை என்று சொல்லலாம். சரி, இப்போது இதில் இந்த உணவு நீர் என்பது நம்ம உடம்புக்குள்ளாக அது சக்தி என்பதில் எதன் அடிப்படையில் ஆற்றல் அங்கு உருவாகிறது என்று சொன்னால் ரசாயன காந்தம் என்ற அடிப்படையில் உருவாவது தான் இந்த இரண்டும். பொதுவாக விண் என்பது நேரடியாக காந்தம், அதை காற்று வெப்பம் இரண்டும் மின்காந்தம். நீர் நிலம் என்பது ரசாயன காந்தம். இதை மகரிஷி அவர்கள் மூன்றாக பிரித்து சொல்லுவார்கள். அப்போ நேரடியாக காந்தம் என்பதுதான் அந்த பிரபஞ்சத்தில் இருந்தும் பூமியிலிருந்தும் வரக்கூடியது. இப்போ இந்த ரசாயன காந்தம் கூட அது ரசாயன காந்தமாக மாறி அது என்ன ஆக வேண்டியிருக்கிறது, அது அடிப்படையான காந்தம் என்ற ஆற்றலை இந்த உடலுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது நேரடியாக வரக்கூடிய காந்தம் இருக்கிறது அல்லவா, அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு இந்த உணவு நீர் இல்லாமல் இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி சிந்தனையாக கேட்டு பாருங்கள். அது எப்படி முடியும்? மின்காந்தமும் ரசாயன காந்தமும் இல்லாமல் நாம் எப்படி உயிர் வாழ முடியும்? இந்த உடலின் அமைப்பு பஞ்சபூதங்களால் தானே ஆனது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மின்காந்தம் ரசாயன காந்தம் என்பது வேண்டும் அல்லவா என்று நமது மனம் சொல்லும். இருந்தாலும் இயற்கை என்பது பேராற்றல் வாய்ந்தது, பேரறிவாகிய இயற்கை. இப்பொழுது பாருங்கள், இந்த ரசாயன காந்தம் மின்காந்தம் என்பதும் அது நமது உடலிலே இயங்கி அது அடிப்படையான அந்த காந்தம் என்ற ஒன்றாக நாம் மாறி ஜீவகாந்தம் என்ற நிலையில் அதுதான் மனமாக செயல்படுகிறது, இந்த உடல் இயக்கங்களை எல்லாம் இயக்குகிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ரசாயன காந்தமாக அது மாறி அது என்ன ஆகும், மீண்டும் அடிப்படையான காந்தமாக மாறும். எங்கே? இந்த உணவு 7 தாதுகளாக மாறுகிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா, கடைசியில் சுக்கிலம் என்று சொல்லுகிறோம். அந்த சுக்கிலம் என்று வந்த இடத்தில், இந்த இடத்தில் என்னாகிறது, அடிப்படையான அந்த உயிராற்றல் என்ற ஜீவகாந்தம் என்பதை நம்ம உடம்புக்குள்ளாக ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக அது மாறுகிறது. அப்போ அந்த உணவு எத்தனை புரதம், வைட்டமின்கள், தாதுக்கள் இத்தனையாக மாறினாலும் கடைசியாக அந்த சுக்கிலம் என்ற ஒன்றாக மாறி இந்த உயிர் துகள்களையும் அந்த ஜீவகாந்தம் என்பதையும் நம் உடலுக்குள்ளாக ஈர்த்து வைத்து கொண்டிருப்பது தான் உயிர் வாழ்தல் என்ற ஒரு முக்கியமான ஒரு நிலை. அப்போ இந்த உணவு இடையில் இந்த ஆற்றலையெல்லாம் கொடுக்கிறது என்று சொன்னாலும் அடிப்படை காந்தம் என்பதை பராமரிக்கக்கூடியது என்பது ஒன்று, அதுதான் உயிர் வாழ்தல். ஆனால் மற்றதெல்லாம் என்னென்னா
இந்த மின்காந்தம், ரசாயன காந்தம் இதெல்லாம் எப்படின்னா, இப்போது கண் வழியாக காது வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கிறோம், கேட்கிறோம். அப்போ அதுக்கு என்ன வேணும்? மின்காந்தம், மின்காந்தம் வேண்டாம். சரி, அந்த நாக்கு வழியாக மூக்கு வழியாக நுகர்கிறோம், சுவைக்கிறோம் அல்லவா? உணர்வு, அந்த உணர்வு. அப்போ அந்த இடத்துல ரசாயன காந்தம் வேணும். இந்த ரசாயன காந்தம், மின்காந்தம் எல்லாமே இந்த புலன் வழியாக நாம் உணர்கிற அந்த உணர்வுக்கு அதெல்லாம் வேண்டும். இப்போது அப்போ புலன் வழி வாழ்வதற்கு அப்படிங்கும்போது இந்த 2 வகையான காந்தம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த புலன்வழி வாழ்க்கை முக்கியமாக இந்த அடிப்படை காந்தம் என்பது நமது உடலுக்குள்ளாக சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியதும், இந்த உயிர் துகள்கள் நம் உடலில் இருந்து சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற உடல் உயிர் இணைப்பாக வாழ்வது என்பது முக்கியமாக என்றால், இந்த வாழ்வது இருந்தால்தான் இந்த புலன் வழியான வாழ்க்கை. அது இல்லைன்னா இது இல்லை. இப்போது இந்த ரசாயன காந்தம், மின்காந்தம், புலன் வழியாக அந்த இயக்கம் இருக்கிறது. ஆனால் உயிர் சுழற்சியின் மையம் அங்கே தடைபட்டு விட்டது, உயிர் போயிடுச்சு. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த உயிரோடு இங்கே வாழ்வது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். புலன் வழியாக நாம் அனுபவம் செய்வது என்பது இரண்டாவது. இப்போ உயிர் வாழ்வது என்பது முக்கியம். ஏன், எதற்காக உயிர் வாழணும்? நமது கர்மவினையை அழித்து தூய்மை பெறுவதற்காக, இறை உணர்வு பெறுவதற்காக. இதெல்லாம் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சிந்தனையை பாருங்கள். அப்போ ரசாயன காந்தமாக மாறினாலும் அது அடிப்படை காந்தம் என்ற அளவுக்கு செல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அது காற்றாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமது அடிப்படை காந்தத்தை வைத்துத்தான் இந்த உடல் உயிர் இயக்கம். சரி, இப்போது கோள்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் நேரடியாக அடிப்படையான காந்தம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த அடிப்படையான காந்தத்தை உடலுக்குள்ளாக நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது நிரம்ப 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 அது அடர்த்தியாகி மின்காந்தமாகவும் ரசாயன காந்தமாகவும் மாறுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக மாறும். இப்போது இந்த உணவு நீர் இல்லாமலேயே வாழக்கூடிய மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி சாத்தியம்? அப்படிப்பட்டவர்களை இப்பொழுது இந்த மருத்துவ உலகம் அவர்களுடைய அவர்கள் உடலை பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த உடலில் இருக்க வேண்டிய வைட்டமின்கள், புரதங்கள், தாதுக்கள் எல்லாமே அவர்களுடைய பரிசோதனையில் சரியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவர் உணவில் நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ எல்லாம் உணவில் இப்படி எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கணும், இந்த இதில் இவ்வளோ எடுத்துக்கணும், அதில் அவ்வளோ எடுத்துக்கணும், இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அவர் எதையுமே எடுக்கலையே. ஆனால் அதெல்லாம் சரியாக இருக்கிறதே. எப்படி என்று சொன்னால், அந்த அடிப்படை காந்தம் மின்காந்தமாகவும் ரசாயன காந்தமாகவும் அழுத்தம் பெற்று மாறிக்கொள்ளும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்லை, அதுக்கு இடம் கொடுப்பதில்லை, அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஆக இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உணவு நீர் அதை எடுப்பது தவறல்ல, அதை அளவோடு எடுக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வரக்கூடிய ஆற்றலுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து விட்டு அந்த உணவு நீரையும் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தோம்னா இந்த ஜீரண மண்டலம் இருக்கிறதே, அதற்கும்
ஓவர்லோடு கொடுக்காம, அதுக்கு அதிகப்படியான சுமையை கொடுக்காமல் அதுவும் சீராக இயங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஜீரண மண்டலத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவும் நீரும் அளவு என்பது ஒன்று உண்டு. இன்னொன்று முறை. அதில் தான் ரொம்ப பிரச்சனை. எப்படி உணவை நாம் உண்ணுகிறோம், செலெக்ஷன் ஆஃப் ஃபுட், அங்கே மிகவும் தவறு செய்கிறோம். அது எப்படி இருக்க வேண்டும்? உயிருள்ள உணவாக இருக்க வேண்டும். இப்போ அந்த உணவு உள்ளே போய் ஜீரணம் செய்யப்பட்டு உயிர் ஆற்றலாக மாறணும், அதுதானே. அப்போ உயிருள்ள உணவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது, அதாவது அந்த ஜீரணம் செய்யப்பட்டு கழிவுகள் வெளியேறக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கான செலவு இருக்கிறதே, அந்த செலவு போக மீதம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த ஜீரண மண்டலத்தில் ஜீரணம் என்பது எங்கே தொடங்குகிறது? வாயில் தொடங்குகிறது. அந்த வாயில் மெல்லும் போதே அங்கு கொஞ்சம் உயிராற்றல் விரயமாகும். எப்படி? அந்த சுவை என்ற சுவையாக மாறி நாக்கின் வழியாக வெளியேறுகிற அந்த ஆற்றல் இருக்கிறது அல்லவா, அதுக்கு கொஞ்சம் செலவாகும். அதுக்கடுத்து எத்தனை சொல்லியிருக்கிறோம்? இரைப்பை, சிறுகுடல், இங்கே எல்லாத்துலேயும் கல்லீரல், மண்ணீரல், கணையம், நீர், பித்த நீர், இது எல்லாமே அங்கே வேலை செய்கிறது அல்லவா, அந்த ப்ராசஸ், அதுக்கு கொஞ்சம் உயிராற்றல் செலவாகும். ஏன்னா இந்த உறுப்புகளெல்லாம் இயங்கி கொண்டு இருக்க வேண்டுமே. அதன் பிறகு இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அங்கு ஆற்றல் செலவாகும். அப்போ ஒன்று அங்கே சாப்பிடும்போது, ஜீரணிக்கும்போது, கழிவு வெளியேற்றம், இந்த மூணுலேயும் செலவு இருக்கும். இது என்னங்க அது? நாம் ஆற்றல் வரவுக்காகத்தானே உணவு சாப்பிட்றோம், இங்கே செலவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் 100% அதிலிருந்து ஆற்றல் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த மூணுக்கும் சேர்த்து ஒரு 30% செலவாச்சுன்னா மீதி 70% நமக்கு வரவு. அப்படி இருக்க வேண்டும். சில இடத்துல 30% வரவு, ஆனால் அதை செரிப்பதற்கும் சுவைப்பதற்கும் 70% செலவுன்னு சொன்னோம்னா என்னாகும்? இங்கே ஏற்கனவே இருப்பில் இருக்கிறதுல 40% எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆகும். இந்த செயலைத்தான் பெரும்பாலான மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மனிதர்கள்னால் அபவ் 90% இப்படி செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? உயிர் அற்ற உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அப்போ அது என்ன ஆகணும்? அந்த இடத்துல சுவை என்பதற்காக அந்த சுவை ஆர்டிஃபிஷியல் சுவை. அப்போ என்ன, இது இருப்பிலிருந்து வெளியேறுகிறது. இதை பல முறை நம்ம மகரிஷி அவர்கள் ஜாங்கிரி கதையை வச்சு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த மாதிரியாக செலவு ஜீரணிக்கும் போது அந்த உயிரற்ற உணவுகள் ஜீரணிப்பதற்கு நிறைய டைம் எடுக்கும். கழிவு வெளியேற்றம் மிக சிரமப்படும். இப்படித்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக சொல்வார்கள், ஒரு வெறும் பழங்கள், உயிருள்ள பழங்களை சாப்பிடுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரத்தில் ஜீரணம் முடிஞ்சு கழிவு வெளியேறி விடுகிறது. செலவு குறைவு, வரவு அதிகம். அதே சமைத்த உணவு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதிலும் அந்த எண்ணெய் பலகாரம், மசாலா, இந்த மாதிரி அதீத சுவை அப்படிங்கிறதுக்காக அந்த வறுத்து எடுக்கப்பட்ட, உயிர் எடுக்கப்பட்ட அந்த மாதிரியான உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாம் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ 6 மணி நேரம் அது செரிமானத்துக்கு எடுத்துக்குதுன்னா அந்த அடுத்த 6 மணி நேரத்துக்கு நம்ம எதுவும் சாப்பிடாமல் இருக்கோமா அப்படின்னு பார்த்தா, இங்கே 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானே, அது வேறு போகுது. அப்போ எவ்வளவு ஓவர்லோடு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது? நாம் ஏதோ இந்த உணவுனாலையும் நீரினாலையும் சக்தி வருதுன்னு சொல்லி அதை அளவுக்கு அதிகமாக அதை நிறைய சாப்பிட்டா நிறைய சக்தி வந்துடும். கிடையவே கிடையாது. நிறைய சாப்பிட்டோம்னா நிறைய சக்தி இழந்து விடுவோம். அதுதான் உண்மை. அதோடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தான் சாப்பிடணும். நம்மளுடைய அந்த ஜீரண மண்டலத்தின் அந்த செரிமான தன்மைக்கு தகுந்தாற்போல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதில் உயிருள்ள உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், அது அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரசாயன காந்தம் என்பது ஓரளவுக்கு வந்தால் போதும். அப்போ இது நமது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறதுல நமது மனதின் இயக்கத்தை கொண்டு நாம் செய்யக்கூடியதாக இருப்பதனால் இதில் அளவும் முறையும் நாம் மாறுபடுகிறது. அளவிலும் நாம் தவறு செய்கிறோம், முறையிலும் நாம் தவறு செய்கிறோம். அப்போ அதனால தான் பெரும்பாலான நோய்கள் இந்த ஜீரண மண்டலம் என்பதன் அடிப்படையை கொண்டுதான் நோய்கள் வருகிறது. அப்போ இந்த ஜீரண மண்டலம் என்ற உறுப்புகளை கெடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதில் மெயினாக அதாவது ரொம்ப முதலாவதாக இந்த கவலை அண்டு டென்ஷன், இந்த இரண்டும். அப்போ இது என்னாகிறது, கவலை என்பது மண்ணீரல், அந்த டென்ஷன் என்பது கல்லீரல், இந்த ரெண்டும் வந்துடுது. இப்போது இந்த இரண்டும் முக்கியமான ஒரு உணர்வுகளாக இருக்கிறது. இந்த ரெண்டும் இல்லாத மனிதன் இருக்கிறானா? இல்லை, பெரும்பாலும் அப்படி இல்லை. அப்போ அடிப்படையான அந்த ஜீரண உறுப்புகளை நாம் என்ன பண்ணுறோம், அதனுடைய ஆற்றலை கெடுத்து விடுகிறோம் உணர்வு மூலமாகவும். அப்போ உணவு மூலமாகவும் கெடுத்து விடுகிறோம், உணர்வு மூலமாகவும் கெடுத்து விடுகிறோம். அப்போ இந்த உணர்வு என்பதும் இந்த ஜீரண மண்டலத்தை பாதிக்கிறது. ஜீரண மண்டலம் பாதிக்கும்போது உணவு அதற்கு ஏற்றாப்போல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் பாதிப்பு. அப்போ அதனால் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொன்னாலாவது அந்த எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். உணவை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூட சொல்லுகிறோம். ஆனால் இப்பொழுது விஞ்ஞான மருத்துவம் அந்த ரசாயன மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் வயிறில் ஏதாவது இருக்கணும், அப்போ தான் சாப்பிட முடியும், இல்லாட்டி அல்சர் வந்துடும். அப்போ அங்கே அதற்காக மாத்திரை சாப்பிடுவதற்காக உணவு சாப்பிடு, இது ஒரு பெரிய சாபக்கேடாக மாறிவிட்டது. ஆக இந்த ஜீரண மண்டலம் என்பதை பற்றி நாம் சிந்திக்கும்போது அதை பல்வேறு கோணங்களிலே சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது சிந்தித்திருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கோணங்களிலும் இதை நாம் முழுமையாக சிந்தித்து உணரும்போது தான் நாம் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இந்த பல கோணங்களில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே அடிக்கடி பெரிய சிந்தனைகளாக கொடுத்து கொண்டு வருகிறோம். நீங்கள் இதில் இணைந்து பயணித்து கொண்டிருங்கள். ஆரோக்கியம் என்பதை முழுமையாக நாம் பெற்று இந்த உலகில் நாம் முழுமையான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். அனைவரும் அன்பர்களே வாரீர் என்று அனைவரையும் இதில் இணைத்து பயணிக்கச் செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.